செமர வாங்கிட்டு இருக்கீங்க. சம்மிட் அடி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்ல, செகண்ட் ரவுண்ட்ல விஜய். அதாவதுங்க, விஜய் பதில் சொல்லியிருந்தா கூடங்க ராஜவேலு, எல்லாம் இல்ல சார், கூட்டணி உங்களோட எல்லாம் யாரோடையும் இல்ல, நான் கூட்டணி வைக்கிற ஐடியா இல்ல, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், முதலமைச்சராக போறோம், இந்த கட்சி நல்லபடியா கொண்டு போறோம் அப்படின்னு அவர் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அவர் இங்கேயும் ஷூட்டிங்ல இருக்காராம். அப்ப பேசுறது யாரு? புசி ஆனந்த் பேசுறாரு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? இந்த நாட்டினுடைய பிரதமராக வாஜ்பாய் இருந்த போது அரசியலில் ஏற்பட்ட இடைவெளி காரணமா கோவத்தில் அம்மா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த தலைமை கழகத்தில் இந்த மகாலிங்கத்தை, மேனேஜர் அந்த மகாலிங்கத்தை லெட்டர் எழுதி சொல்லிட்டாங்க. எதிர்ப்பு கடிதம் போகுது, நாடு பூரா பிரஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிரதமருக்கு யாருங்க கடிதம் எழுதுறது? அது சிங்கத்தோட மோதனா அது வேலை சிறுநறி கதை தான் ஆயிடும். அதெல்லாம் கவலையப்படாதது. அது மாதிரி அவர் நீட்டா பாலிடிக்ஸ் பண்றாரு. தினம் கத்துறாரு சீமானு, தமிழ் தேசியம், திராவிடம், தம்பி நீ தம்பி கிடையாது, நான் அண்ணன் கிடையாது, எல்லாம் பிரிஞ்சிட்டோம், நான் பாகிஸ்தான் நீ இந்தியா, அதெல்லாம் பேசி ஈஸி பாக்குறாரு. அழகா விஜய் என்ன பண்ணிட்டாரு? என் அன்பு சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முடிச்சிட்டாரு. முடிஞ்சு போச்சா? இதுதாங்க அரசியல். இதுதான் பண்ணிருக்கணும். நீங்க தலையை விட்டீங்க, வாழை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்ப போய் அங்கங்க மீட்டிங் போடுறீங்க. யார் இருக்கிறா உங்களுக்கு பூத்து கமிட்டிக்கு? வெக்கங்கட்ட பசங்களா? ஆண்டிப்பட்டியில பூத்துக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு, 2 ஓட்டு வந்திருக்கு. போ அங்க போ. தலைவர் சரித்திரம் படைத்த இடம், அம்மா சரித்திரம் படைத்த இடம். அங்கெல்லாம் போய் இப்படி அசிங்கமா ஓட்டு வாங்க. அந்த மாதிரி கேவலமா போயிடுச்சு. பூத் இருக்க மாதிரியும், அதுக்கு ஒரு கமிட்டி இருக்க மாதிரியும், அதுக்கு ஏதோ காசு கொடுக்குறாங்களா இவங்க? காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜுவேலு. இப்பயே வேற வழி இல்லாம ஒன்னும் இல்லை. இப்போ ஒரு உண்மையை உடைக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் தலைப்பு செய்தி. கூட்டணிக்கு மாத்திரம் கோடிகள் அல்ல, கூட்டணிக்கு மாத்திரம் அல்ல, வேட்பாளர்களுக்கும் கோடிகள் உண்டு.